ஹலோ நண்பா நம்பி வெல்கம் பேக் டு சரண்டர். இந்த வீடியோவில் நம்ம 2021 ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியாக ரிலீஸ் ஆன நோ ஒன் கெட்ஸ் அவுட் அலைவ் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் மூவி. படத்தோட கதை என்னென்னா, ஹீரோயின் மெக்சிகோ நாட்டிலேருந்து இமிக்ரெண்ட் ஆகி யூஎஸ்க்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை தேடிட்டு லேடிஸ் மட்டுமே அலோவ் பண்ணுற ஒரு போர்டிங் ஹவுஸில் போயிட்டு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு நிறைய அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது. அது என்னென்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா, அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுருந்தாங்க இந்த படத்தில் மொத்த கதையே. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான் தெரிஞ்சுது. வழக்கமாக நம்ம பார்த்த ஹாரர் படங்களில் இருக்கிற அதே கதை தான். ஒரு வீட்டுக்குள்ளே போய் தங்குவாங்க. அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பாஸ்ட் இருக்கும், இல்லை அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதுலேருந்து தான் அந்த ஹாரர் ஸ்டோரியை பற்றின கொண்டு வருவாங்க. அதே மாதிரியான ஒரு கதை தான் இது. மற்ற ஹாரர் படங்களுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை. படத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல எஸ்எஃப்எக்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கம்மியான வெளிச்சத்துலேயே அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த கேமராக்குள்ளே பற்றின கொண்டு வந்திருக்காரு சினிமாட்டோகிராஃபர். படத்தில் நடித்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃபீமேல் லீடான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல். அண்ட் இந்த படம் ஒரு ஹாரர் மூவி. இந்த ஹாரர் ஜானரை இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. படத்தில் எந்த ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஜம்ப்ஸ்கேர்ஸுமே கிடையாது. ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருந்தால் தான் ஹாரர் மூவின்றது கிடையாது. பட் இந்த படம் ஒரு ஹாரர் படம் மாதிரி போகல, ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் போச்சு. படத்தில் ஒரு ஸ்டோன் பாக்ஸை காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப மிஸ்ட்ரியாக தான் இருக்கும் படம் ஃபுல்லாக. சரி, கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லேயும் அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சப்போஸ் அதுக்கான பேக் ஸ்டோரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்க்கான பேக் ஸ்டோரி அண்ட் பாஸ்ட் எதுவுமே அவங்க சொல்லலை. அதே மாதிரி அண்ட் கிளைமேக்ஸ் நடக்கிற விஷயங்களுக்கும் எந்த ஒரு டீட்டெயிலுமே பற்றின அவங்க கொடுக்கல. அதனால் நமக்கு புரியாமலே போயிடுது கிளைமேக்ஸு. அதை இன்னும் இவங்க பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹாரர் மூவியாக அமைஞ்சிருக்கும். அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஹீரோயின் குளிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்குது, பட் அந்தளவுக்கு அது விசிபிளாக இருக்காது. வைலன்ஸ் படத்தில் இருக்குது. ஸோ ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஐஎம்டிபிலேருந்து இந்த படத்துக்கு 5.4 out of 10 கொடுத்துருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜோட, தமிழ் டப்பிங்கில் இல்லை. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க 5 out of உங்கள் ரேட்டிங்க கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா, பை, see you.